ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சென்னையில் மழைலாம் எப்படி இருக்குது? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா? அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிங்களா? ஓகேங்களா? நானுமே 2 நாளாக வேலையில் பிஸியாக இருந்ததுனால தான் வீடியோஸ் போடல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் 2 நாள் முன்னாடி 24 பர்ஸா வந்து 2-3 ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். அது 2-3 நாள் சேர்த்து அது அப்படி தான் வந்து எபிசோடில் ஸ்பிட் பண்ணும்போது, ஸோ அதை நான் முன்னாடியே போட்டுட்டேன் ஆல்ரெடி. அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணதாகட்டும், என்எஃப்பி செலக்ட் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் சத்யா இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோட சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் நான் ரெக்கார்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால சத்யாவோட எவிக்ஷன் பற்றியே நான் அதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இதில் என்ன பேச போகிறோம்னா, இப்போ சத்யா எவிக்ட் ஆயாச்சு. சாட்டர்டே எபிசோட் பற்றி தான் பேச போகிறோம். சர்ப்ரைஸ் எவிக்ஷனாக ஆச்சு. ஸோ அதோட கண்டினியூஸாக நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார் யர் இன்ஃபர்மேஷன் வந்து தர்ஷிகா டபுள் எவிக்ஷன். ஸோ வந்து தர்ஷிகாவும் எவிக்ட் ஆக போகிறாங்க. இது சண்டே எபிசோடில் வரும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, சத்யாவோடது எவிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சரின்னா, அவர்லாம் 5th வீக் 6th வீக்கே வெளில போக வேண்டிய கண்டஸ்டன்ட் தான். ஓகேங்களா? என்னமோ டீம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சாங்க. இது ஏன் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வெளில போகும்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ இதுவாக தான் போனார். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஆக்சுவலி நான் போன வீடியோலையும் அபவுட் சத்யான்னு சொல்லிட்டு, அதாவது பிக் பாஸ் வந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ரோஸ்ட் விட்டார் இல்லைங்களா? அதுவும் அபவுட் சத்யா குரூப்பிசம்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் அதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் வரும். அது நான் அப்லோட் பண்ண 2 நாள் பிஸியாக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸோட சேர்த்து அந்த வீடியோ வரும். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சத்யா வந்து இந்த 10 வாரம் இருந்தது எவ்வளோ பெரிய விஷயம்னு உள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணு, அதாவது ஆனந்தி இருக்கும்போதே அவர் வந்து உள்ளே பேசியிருப்பார் அதை பற்றிலாம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இப்போ வந்து அவர் எவிக்ட் ஆகி போகும்போது அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா அவர் உள்ளே வந்தது கப்பு வாங்கணும்னு வந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஆட முடியாதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் 10 வாரம் சேலரி அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு பெரிய போனஸ் அமௌண்ட்டு தான். ஸோ அவர் அது வரைக்கும் அவருக்கு ஹாப்பி, வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எவிக்ட் ஆனார். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்போ பாருங்க இதை மாற்றி சொல்லிடுறேங்க. சாரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கான எபிசோடில் சேது சார் சொல்கிறாரு, இன்றைக்கி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரைடே எபிசோட் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் சத்யாவோட எவிக்ஷன். ஸோ ஃப்ரைடே எபிசோட்குள்ளே போனால் அப்போ சத்யா என்ன பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த வீக்கெண்ட் கிளம்புறதுனா ரெடி ஆகிட்டார். ஒரு வேளை எவிக்ட் ஆனால் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். எவிக்ட் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் சேலரி அவ்வளோதான் போனஸ், இல்லைனாலும் எவிக்ட் ஆனாலும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கண்டென்ட்லாம் கொடுக்குறாரு பாருங்க. இந்த மாதிரி வந்து இந்த கேம் என்னன்னா, நம்ம நடிக்கலாம் போனால் முன்னாடி என்ன சீன் பின்னாடி என்ன சீன் இல்லை ஸ்கிரிப்டில் இருக்கிறத பேசிடுவோம். அப்போ இந்த கேம்லாம் முடியவே இல்லை. போன வாரம் நடந்தது, அடுத்த வாரம் நடக்க போகுது, எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு எப்படி கேம் ஆடுறாங்க. நம்மளாலாம் இங்கே இருக்க முடியாது, செய்ய முடியாது, நம்மளாவே இங்கே இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது கைஸ். ஏன்னு கேட்டால் அவங்க ஒய்ஃப் ரம்யாவே வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். ஸோ அவங்க வந்து இவர் கேம்குள்ளே வரும்போதே வந்து அங்கே சொல்லுவாங்க, அந்த இன்ட்ரோ அன்னைக்கான எபிசோட்லலாம் சொல்லுவாங்க, சத்யா நீ வீட்டிலலாம் கோவப்படுவல, அந்த மாதிரிலாம் கோவப்படாத, அதுக்கு நீ என்ன மாதிரி கேம் ஆடாமையும் இருக்காத, கேம் அடித்து விளையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருக்கு அவ்வளோ கோவம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கேம் ஆடாமல் இருக்காத அப்படின்னு சொல்லும்போது இவரும் எபிசோட்லாம் பார்த்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காரு ரஜித் கிட்டேயும் ராணவ் கிட்டேயும். இவங்களாம் 7 எபிசோட்லாம் 7 சீசன்லாம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்காங்க சார். நம்மளாலாம் முடியாது இவங்க கூட இந்த மாதிரி. அப்புறம் இந்த பேட்ச் இவங்க கொடுப்பாங்க செய்வாங்க, அது குத்திக்கிட்டு செய்யறது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ரொம்பவே இவர் வந்து நல்லவர், இவர் ஒன்றுமே பண்ணலை, இவராக இருந்துட்டு நம்ம போனார்னா இவருக்கு சம்மந்தம் கோவம் வரும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்களே. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவர் பிக் பாஸ் பார்க்காமையா இருந்திருப்பாரு. அப்போ அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு அவங்க வந்து பிக் பாஸ் வந்து இவருக்கு ஃபீட் பண்ணாமையா இருந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு கேமே புரியல, உள்ளே வந்து தான் புரியுது, இது இப்போ முடியல என்னால், இல்லைனா நானாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான். என்ன சத்யா இப்படி கதை விடுறீங்க, எப்படி கிளம்ப போகிறதுன்னு டிசைட் ஆயிடுச்சு. அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் சைடில் நம்ம காமிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களா இத்தனை வாரம் கழிச்சு? நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நீங்கள் 10 வாரம் இருந்ததில் 2 நல்ல கண்டஸ்டன்ஸ் வெளில போயிட்டாங்க. நல்லா கேம் ஆடிட்டு இருந்தவங்க வெளில போயிட்டாங்க. மிக்ஸ்டர் கண்டஸ்டண்டான நீங்கள் 10 வாரம் தள்ளிட்டு சேலரி வாங்கிட்டு இப்போ ஹாப்பியாக வெளில போகிறீங்க. ஒரு குரூப்பிசம் வேறு நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த குரூப்னால ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாமே அடி வாங்குது. அது என்எஃபிக்காகட்டும் பெஸ்ட் ஒஸ்ட்டுக்காகட்டும் எல்லாத்துக்கும் அடி வாங்குது. இதை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன் கைஸ், அபவுட் சத்யா குரூப்பிசம்னு. இப்போ சத்யா எவிக்ட் ஆகி போகும்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் வெளில போய் அந்த பிளாஸ்மாவில் பேசும்போது 5 பேர் கரெக்டாக எழுந்துக்கிறாங்க. யார் சத்யா வெளில இருக்காரு, அருண், விஷால், ரஞ்சித், ராணவ். அப்போது சத்யா வந்து அங்கே இருக்கிற வரைக்குமே சரி ஓகே. ராணுவ சம்டைம்ஸ் இந்த சைடில் இருப்பார், அருண் சைடில் இருப்பார், சம்டைம்ஸ் தீபக் சைடில் இருக்கார். ஓகேங்களா? தேவைப்பட்டால் ஜாக்லின் கூட போய்க்குவார். அந்த மாதிரி தான் ராணுவ இதில் சேர்க்க வேணாம். பட் ஆனால் அந்த ஜெஃப்ரி வந்து சத்யாவோடது டிஃபால்ட்டாக வரக்கூடிய அந்த குரூப்.
ஆனால் அங்கே நிற்கும்போது ஜெஃப்ரிக்கு தனியாக இவர் அட்ரஸ் பண்ணுவார். ஆனால் இவர் டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ அருண் விஷாலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படி தான் ஜெஃப்ரிக்கும் சப்போர்ட் பண்ணிருந்தார். இது ரஞ்சித் சார் இந்த குரூப்புக்குள்ளே சேர்ந்துட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 5 ஓட்டோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஓட்டே அந்த வீட்டில் டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாமினேஷன் ப்ராசஸ்லையும் பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த ஒரு இதுலேயும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு டாமினேஷன் எப்படி இருக்கும், அந்த ஓட்டிங் ப்ராசஸை தலை கீழே மாற்றி போட்டுரும். அப்படி நடக்கிறது தான் ஒவ்வொரு வாரம். அதுவும் இவங்க ஒஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுல ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுல இவங்கள தான் கேப்டனாக கொண்டு வரணும்னு ஒன்று மைண்ட் செட் பண்ணிக்குவாங்க. அதை தான் கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த என்எஃபியுமே ஜெஃப்ரிக்கு போனோன்றதுல அருண் அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருப்பாரு. அதுக்கு சத்யா ஜால்ரா போடுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கேமே நீங்கள் ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்கீங்க சத்யா. நீங்கள் ஆடலானவும் பரவாயில்ல, மற்றவங்க கேமே ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்கீங்க. இதில் நீங்கள் சேலரிக்காக பண்ணீங்கன்னா அங்கே எல்லாருமே சேலரி வாங்கிட்டு கேம் ஆட தான் வந்திருக்காங்க. ஆனால் கேமே ஆடாமல் சேலரி வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது எனக்கு எந்த வகை நியாயம்னு தெரில. இதில் நல்லா ஆடிட்டு இருந்தவங்கள வெளில அனுப்பிச்சிட்டு ஓகே, இது உங்களோட புத்திசாலித்தனமா இல்லை சேனலோட ஸ்ட்ராட்டஜியா, இது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். ஓகே, வெளில போகிறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். அவ்வளோதான். ஸோ ஃப்ரைடே எபிசோட் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போயிட்டு இதெல்லாம் அழகாக அவர் பேசிகிட்டு இருக்காரு. கண்டென்ட் கொடுக்க முடியல, என்ன சொல்கிறது, எனக்கு இங்கே நானாக இருக்க முடியல, அப்போ கிளம்புறேன், எனக்கு போதும். அப்புறம் என் பையனோட ஞாபகம் வேறு எனக்கு வந்துருச்சு, பார்க்கணும். ரயான்னு சொல்லும்போது நம்ம இந்த ரயான்னு யோசிக்கிறோம், பார்த்தா அவங்க பையனை சொல்கிறாங்க போல். அதனால பையனோட ஞாபகம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடனே ரஞ்சித் ரொம்ப நல்லவர், என்ன மாதிரி தான் நீயும், 2 பேருக்கும் 1-2 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் சொன்னால் என்ன மாதிரி தான் நீயும் அப்படின்னும் போது அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்த உடனே 2 பேரும் டல்லான மாதிரி ஒன்று ஆகுது. இத்தனைக்கும் மொத்தமாக அடி வாங்கினது ரஞ்சித் தான். சத்யாவாவது பாதி அடித்தாங்க, மிச்ச பாதி பவித்ரா மேலே போயிடுச்சு, இல்லை ரயான் மேலே போயிடுச்சு.